மக்களே 380வது விஷயத்துல பேரலாம். போன விஷயம் என்னன்னு பார்த்தா ரம்பர் பைரட்ஸ் வந்து லபுன்ட்ட சொல்லிட்டு போறாங்க, டே நாங்க இந்த உலகத்தை சுத்திட்டு வருவோம், நீ அது வரை அங்க வெயிட் பண்ணு, 2-3 வருஷத்துல வந்துரும்னு சொல்லிட்டு லபுனுக்கு டாட்டா காமிச்சிட்டு அங்க இருந்து அவங்க வேகமா போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் தாண்டி தான் கட்டுறாங்க, ரம்பர் பைரட் தான் கட்டுறாங்க. பார்த்தா அந்த கப்பல்ல யாருமே இல்ல, ப்ரூக்கு மட்டும் தான் இருக்கான். என்னன்னு பார்த்தா நடந்து வரான், ஒரு மண்டை ஓட்டு இருக்கு, அவரோட பழைய நினைவுகளை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டே ப்ரூக்கு, உன்னோட ஸ்வாட் ஸ்டைல் வேற லெவல்டா, அதை எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்திருப்பாரு. அந்த மண்டை ஓடெல்லாம் எடுத்து அவன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். கப்பல்ல யாரெல்லாம் இறந்தாங்களோ எல்லாரோட மண்டவோடையும் சேர்த்து ஒன்னாதான் வச்சிருக்கான். அவன் பார்த்த பழைய நினைவுகள் என்னெல்லாம் இருந்திருக்குமோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான். ஸ்ட்ராம் வந்தது, தண்ணி இடிஞ்சது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படிடா இருந்தோம்னு சொல்லிட்டு கப்பலுக்குள்ள பழைய விஷயத்தை ஒன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவான சந்தோஷமா இருந்திருப்பாங்க. டேய் சந்தோஷமா இருக்கண்டா ப்ரூக், நீ ஒரு பாட்டு படின்னு சொல்லிட்டு கேப்டன் யோர்க்கி கேட்டிருப்பாரு. அதுக்கும் பாட்டு படிச்சு என்ஜாய் பண்ணி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அப்படி நடந்து வரான். நடந்து வந்துட்டு கண்ணாடியை பார்த்தோன்னே மிரண்டுட்டான். என்னடா நான் இப்படி ஆயிட்டேன், அடே இப்ப நான் ஸ்கெலிட்டன் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பந்தான் அவனுக்கு புரியவே வந்திருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பழைய நினைவுகளை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கப்பல் 2 பேரும் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் தலையில தொங்க விட்டுட்டாரு அவனுங்களா. டேய் கண்ணை வச்சுலாம் விளையாடக்கூடாடா, அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா அதுக்கு சண்டை போடுறானுங்க. உடனே தலையில ஒரு போடு போடுறாரு, டேய் உங்களுக்குள்ள நீங்க மன்னிப்பு கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ப்ரூக் ஒன்னொன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எந்த மாதிரி வானத்தை பாக்குறோமோ அதே வானத்தை தாண்டா இன்னத்துக்கு லபுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் ப்ரூக் பாட்டு படின்னு சொல்லிட்டு கேப்டன் யோர்க்கி கத்திக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா கிராண்ட் லைனுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிருப்பாங்களோ அதான் ஒண்ணு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேப்டனுக்கு பவுண்டி வந்திருக்கும், அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்றாங்க. டேய் நம்ம கேப்டனுக்கு பவுண்டி வந்துருச்சுடா, பாட்டா போடுங்கடான்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் இவருக்கு. அதெல்லாம் அப்படி ஒண்ணு கப்பல்ல ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நினைவுகளா இருக்குமோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு யோகோன்னு மியூசிக்கை போட்டுட்டு கப்பலை அவனே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும், அதை தான் யோசிச்சு பார்க்கறாரு அவரு. டே நம்ம கேப்டனுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா, வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே மொத்த கப்பலும் வேகமா போறாங்க. என்னமோ அவருக்கு உடல் நல்லா சரியாம ஆயிருச்சு. டே ரீசெண்டா நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தோம்லடா, அதுல தான் ஏதோ ஒரு வைரஸ் வந்து அவருக்கு அட்டாக் ஆயிருச்சு. அதனால அவரை என்னால வந்து இன்ன வரைக்கும் ட்ரீட் பண்ண முடியல, அது என்ன வைரஸ் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்டா, ஏதாச்சும் தப்பான ஒரு முடிவு மூவ் பண்ணிட்டோம்னா நம்ம இறந்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க, நம்ம கேப்டனை சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க போய் கேப்டனை சரி பண்ண நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அவர் கேப்டன் வாயெல்லாம் மூடி வச்சிருக்கானுங்க. டே இனிமேல் உங்க கூட என்னால வர முடியாதுன்னு நினைக்கேன், ஏன்னா அவர் வாயிலிருந்து இன்ஃபெக்ஷன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. டே இனிமேல் இந்த கப்பலை விட்டு போங்கடா, புது ஷிப்பை நோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் முடியாது கேப்டன் சொல்றாங்க. டேய் எல்லாரும் இங்க வந்து முதல்ல தப்பிச்சு போங்கடா, நீங்க எல்லாருமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான் அவன். லபுனுக்கு நான் நன்றி சொன்னேன், என்னோட மன்னிப்பை கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை அதை கேட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கானுங்க. டேய் எல்லாரும் நீங்க நல்லபடியா இருங்கடா, டேய் என் கூட பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாண்டா பிரச்சனைன்னு சொல்றாரு. டேய் நம்ம கேப்டனே சொல்லிட்டாரு, அதனால எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. சொன்னோன்னே கேப்டன் மட்டும் அங்க படுத்திருக்காரு, எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா ப்ரூக் மட்டும் சோகமா அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காரு. டாடா காமிச்சு வழியும் வைக்காரு, எல்லாருமே கிளம்புறாங்க. ப்ரூக் மட்டும் அங்கேயே நிக்கிறான். ப்ரூக்னு சொல்லிட்டு யோர்க்கி சொன்ன பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அவன் கையை மட்டும் அவர் பிடிச்சிருவே செஞ்சுட்டாரு. என்னைய மன்னிச்சிருடா ப்ரூக் அப்படின்னு சொல்றாரு அவரு. கேப்டன் அவங்களை என்னைக்கு மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கும் அழ ஆரம்பிச்சிட்டான். கேப்டன் உங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கோ கேப்டன் சொல்லிட்டு ப்ரூக் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து நம்ம செப்பரேட் ஆக போறோம்னு சொல்றான் ப்ரூக். உங்க மாஸ்க் முதல்ல நீங்க கழட்டுங்கன்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் கழட்டுறான். உங்க எல்லாத்துக்காண்டி நான் பாட்டு படிக்க போறேன்னு சொல்லிட்டு ப்ரூக் சொல்றான். ஆனா கேப்டன் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ப்ரூக் என்னோட ஃபேவரட் சாங்க பாட்டு படிச்சு என்னை வழி அனுப்பிச்சு வைன்னு சொல்றாரு அவரு. என்னன்னு பார்த்தா அந்த கப்பல்ல இருந்து அவனுக்கு இறங்கிருக்கே செஞ்சிருக்கானுங்க. அந்த கேப்டன் மட்டும் தனியா போயிருந்திருக்காரு. அதெல்லாம் ப்ரூக் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் கேப்டனுக்கு வைரஸ் நோய் தாக்குனாலதான் இப்படி ஆயிருந்திருக்காரு. அந்த பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கப்பலை ஓட்டிட்டு போய்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரூக் ஸ்கெல்டன் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஃப்ளோரியன் ட்ரையாங்கிள் இருந்து என்னன்னு பார்த்தா கப்பலுக்குள்ளே உருண்டுகிட்டு வாரான் ப்ரூக். டேய் இப்போ நான் ஜோம்பி ஆயிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்கெல்டன் ஆயிட்டனான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். கப்பல்ல அவன் தனியாவே இருக்கான். நான் அலோனா இருக்கேன், தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான், என்னெல்லாமோ செய்யறான். ஆனா நேரம் தான் போகவே மாட்டுது. டே ப்ரூக் நம்ம ஒரு ஐலண்டை பாத்துட்டா, சீக்கிரம் எந்திடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு போறாங்க. என்னடா இது உண்மைதானா, இது எங்க ஆளுகதானு சொல்லிட்டு சடனா ப்ரூக் முழிச்சு பாக்குறான். இது உண்மையா கனவானே தெரியல. டேய் எல்லாரும் இருக்கீங்களா, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக் என்ஜாய் பண்றான். நான் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு முழிச்சு வாடா ப்ரூக் நம்ம போலான்னு சொல்றாங்க. இந்தா வந்துட்டேன், எனக்கு வலிக்கு இருந்தாலும் உங்களை பார்த்ததுல நான் சந்தோஷம் அடையுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கனவு இல்லைன்னு சொல்லிட்டு முழிச்சு பாக்குறான். பார்த்தா ஆப்போசிட்ல யாருமே இல்ல. டேய் இது கனவு தானாடான்னு சொல்லிட்டு அப்படி சோகமாகறான். ஆப்போசிட்ல ஒரு பியானோ மட்டும் அப்படியே இருக்கு. கேப்டன் வரைக்கும் நம்ம காம்பெட்ல விட்டுருக்கோம், அதெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. டேய் இந்த கடல் வந்து எப்பவுமே புதுமையானதாண்டா கொடுக்கும், எப்பவும் மிஸ்ட்ரியா தான் இருக்கும். நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம், நம்ம ஷிப்போட ஆட்டத்தை திரும்பி பழையபடி கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு தனியா பயணம் பண்ணிட்டு போயிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ப்ரூக் தலைமையில தான் கப்பலே போய்கிட்டு இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா நிறைய இடத்த வந்து பார்த்துருந்துருக்கானுங்க, வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க ப்ரூக் கூட்டமே. அதெல்லாம் இப்ப நினைச்சு ப்ரூக் வந்து இவங்களுக்கு ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ
இப்போ ப்ரூக் வந்து சோகமா மியூசிக் போடுறானா சந்தோஷமா மியூசிக் போடுறானான்னு தெரியல. ஆனா அவன் பாட்டுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. சடனா ஸ்டாப் பண்றான். டேய் என்னடா ப்ரூக் ஸ்டாப் பண்ணிட்டான், நான் டான்ஸ் ஆடுறேன்டா திரும்பியும் போடுறான்னு சொல்லிட்டு டேய் கொஞ்ச நேரம் பொறுங்கடா அப்படின்னு சொல்றான். சடனா தலையை ஓபன் பண்றான் அவன். டேய் இதான்டா டோன் டைலு, நான் ஒருத்தட்ட இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்றான் அவன். டவுன் டைல யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்றான். அடே இது ஸ்கை ஐஸ்லாண்ட்ல உள்ளது அப்படிதானே சொல்லிட்டு இருக்கான். டேய் நீங்களும் கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு ப்ரூக் பாக்குறான். லபுன்னு நாங்க எப்ப பாக்குறோமோ அதை இவன் கேட்கணும்னு சொல்லிட்டு தான்டா இதெல்லாம் நாங்க பதிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்றான் அவன். அதுல அப்படி எது ஸ்பெஷல் ரெக்கார்டான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா இதுல ஒரு பாட்டு இருக்கு, எங்க க்ரூமேட் எல்லாரும் நாங்க உயிரோட இருக்க சமயத்துல நாங்க ஒரு பாட்டு பாடி இதுல சேர்த்து வச்சதுன்னு சொல்றான். இதை நான் பிளே பண்ணி காட்டுறோம்னு சொல்லி கேட்கறான். லபனுக்கு பிடிக்கணும் எனக்கும் பிடிக்கும்டா, நீ போட்டு காட்டுன்னு சொல்றான். உடனே அதை தொட்டுனே பழைய நினைவுக்கு போயிட்டான். என்னன்னு பார்த்தா அப்படி பழசை தான் காட்டுறாங்க. யாருனே தெரியல, ஒரு குரூப்பே வந்து உங்களை அடிச்சு நொறுக்கி இருந்திருக்கு. எல்லாமே ஏரோவில் அடிச்சிருந்திருக்கானுங்க. டே எல்லாமே இது பாய்சன்டா, நம்ம செத்துட்டோம்னு நினைக்கேன், பைரட்டா இருந்து நம்ம வாழ்க்கை இதோட முடிய போதும்னு சொல்லிட்டு எல்லாருமே சோகமா இருந்திருக்கானுங்க. லபுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. டே ப்ரூக் உன்னோட ரிவே ஃப்ரூட் உனக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறான். எனக்கு தெரியலடா அது ஒர்க் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு ப்ரூக். டே நம்ம சாக போறோம்னா நம்ம இதை என்ஜாய் பண்ணிட்டு சாவுன்னு சொல்றான் அவன். சரி நம்ம ஏன் பாட்டு படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவும் கேட்கறாங்க. உயிரோட கொண்டு வரதா என்னெல்லாம் எனக்கு தெரியலடா, நான் உயிரோட வந்தோம்னா லபுன்ட்ட கொண்டு போய் இதை கண்டிப்பா சேர்ப்பேன், நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரு பாட்டு படிப்போம்னு சொல்றான். உங்களுக்கு நான் இதை கொண்டு போயே தீரும்னு சொல்லிட்டு இருக்கான். இது நல்லா தாண்டா இருக்கு, சரி பாட்டு படிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு எல்லா இதுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. சரிடா ஆரம்பம்னு சொல்லிட்டு டோன் டைல வச்சுட்டு பாட்டு படிக்க ஆரம்பிக்காங்க. இந்த பாட்டடான்னு சொல்லிட்டு இப்ப லோலா கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி வேறெல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த யோக பாட்டு தான் திரும்பி படிக்கிறானுங்க. எல்லாருமே இறக்கு தருவையில அப்படின்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரூக்கோட கூட்டமே அப்படிதான் அழிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இருந்தாலும் கடைசி தருவாயில ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கானுங்க அவனுங்க. யோகோன்னு பாட்டு படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. அதை அப்படி லூஃபி குறுக்கு போட்டு காமிச்சிட்டு இங்கே ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா லூஃபி உசப்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். அந்த பாட்டை கேட்டுட்டு முய்யோர கூட்டமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் லபுனையும் காட்டுறாங்க, இப்பவும் காட்டுறாங்க. எல்லா நினைவுகளையும் கம்பைன் பண்ணி ஒன்னா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலத்தையும் காட்டுறாங்க, நிகழ்காலத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வருத்தமா படிச்சிருப்பானுங்க, இப்ப சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல ப்ரூக் தனியாவே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் நம்ம பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த சமயத்துல டோன் டைல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா பாட்டு படிக்க ஒருத்தனா சாஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. உயிரோட இருக்க ஒருத்தன் அப்படி சாய்தான். வயலின் வாசிக்கிறவன் எல்லாருமே சாயிறாங்க. கடைசியில ரெண்டு பேர் மட்டும் பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஆசாடனா எல்லாருமே சாஞ்சிடவே செஞ்சுட்டாங்க. ப்ரூக்கு மட்டும் தனியா நின்று பாட்டு படிச்சுட்டு இருக்கான். ஆனா அழுதுகிட்டே இருக்கான் அவன். டேய் எல்லாரும் தனியா போயிட்டீங்களா, இப்ப நான் சோலோவா பாட்டு படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டேய் என் குரூல சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்ப கேப்டன் யோர்கி கேட்டதை வந்து யோசிச்சு பாக்குறான். நீ இனிமேல் ரம்பர் பெரிட்டு ஆளுன்னு சொல்லிட்டு டேய் லபுன் ஒன்னையும் பார்க்க ஒரு நாள் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். சிரிச்சுக்கிட்டு அதை அப்படி ஒன்னா யோசிச்சு பார்த்துருப்பான். பாட்டு பாடிட்டு அப்படியே அவனும் சாஞ்சிட்டான். டேய் லபுன் 55 வருஷம் எங்களுக்காண்டியாடா நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த, இதை கேட்கல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா, நான் உன்னை 2 வருஷம் தான் வெயிட் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு ப்ரூக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னோட கர்வத்தை இன்னும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்டா, என் சத்தியத்தை என்னைக்கு நான் உடைக்க போறதுன்னு சொல்லிட்டு ப்ரூக் யோசிக்கிறான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.